குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாழ் வந்து நம்ம கிட்ட கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்டை ஷேர் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் தான் பார்க்க போறோம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஓகே, இப்போ குவாண்டம் நம்பர் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டாபிக் பார்க்கலாம். நடுவில் கொஞ்சம் டாபிக் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா கண்டினியூஸா வேகான டாபிக் பார்த்தா நமக்கு எனர்ஜி லோ. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? First point, quantum numbers and electronic configuration. The measurement scale by which the orbitals are distinguished can be represented by set of numbers called as quantum numbers. Quantum numbers. ஒரே பாயிண்ட். இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் ஆர்பிட்டாலுக்கு செட் ஆஃப் குவாண்டம் நம்பரை வச்சு தான் இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செட் ஆஃப் குவாண்டம் நம்பர் வச்சு ஆர்பிட்டாலோட மெஷர்மெண்ட் ஸ்கேலை நம்மளால பண்ண முடியும். ரெண்டாவது பாயிண்ட், quantum numbers are to specify and display to complete information about size, shape and orientation of orbital. These are principal one by one. அப்ப சைஸ், ஷேப், ஓரியன்டேஷன். சரியா? சைஸ், ஷேப், ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல் இந்த குவாண்டம் நம்பர் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது. These are principal, azimuthal and magnetic quantum number which follows directly from solution of Schrödinger wave equation. நாலு குவாண்டம் நம்பர் இருந்தாலும் இங்க ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் மூலமா கண்டுபிடிச்சது 3 குவாண்டம் நம்பர் தான். பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அடுத்தது. Except to these quantum numbers, one additional quantum number designated as spin quantum number which specify the spin of the electron in an orbital. நம்ம கும்கி படத்துல என்ன பாட்டு இருக்குன்னா, யானையோட சேர்த்து நாங்க 4 பேருங்க. சரியா? அப்ப 3 பேர் மனுஷங்க, 1 மட்டும் தான் யானை. கும்கி பாட்டுல 3 மனுஷங்க, 1 யானை. அதே போல இந்த குவாண்டம் நம்பர்ல மூணு குவாண்டம் நம்பர் ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது. 1 மட்டும் வேற. சரியா? ஆட்மன் அவுட் ஆஃப் அவன் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான். அஞ்சாவது பாயிண்ட். Each of orbital in an atom is specified by a set of 3 quantum numbers and each electron is designated by a set of 4 quantum numbers. சூப்பர். அப்ப ஆர்பிட்டால்னு பேசும்போது 3 குவாண்டம் நம்பர் போதும். ஆனா எலக்ட்ரான் பேசும்போது 4 பேர். எலக்ட்ரானோட டெசிக்னேஷனுக்கு யார் எத்தனை பேர் வேணும்? எலக்ட்ரான் டெசிக்னேஷனுக்கு 4 குவாண்டம் நம்பர் வேணும். 4 பேர் எலக்ட்ரான். ஆனா ஆர்பிட்டாலுக்கு 3 பேர் போதும். அவ்வளவுதான். இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன். சோ இலக்கியா, நாங்க பேசுறது கேக்குதா? ஆர் யூ ஏபிள் டு? எஸ் சார். அப்ப என்னன்னா குவாண்டம் நம்பர் தான் பேசிட்டு இருக்கோம். இதுல மெஷர்மெண்ட் ஸ்கேல, ஆர்பிட்டரோட மெஷர்மெண்ட் ஸ்கேல இது பண்றது செட் ஆஃப் நம்பர் யூஸ் பண்ணாதான் குவாண்டம் நம்பர். இந்த குவாண்டம் நம்பர்னால நமக்கு என்ன ஆகுதுன்னா சைஸ், ஷேப், ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல் நம்மளால பண்ண முடியுது. ஸோ இதுல 3 வகையான குவாண்டம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்தது ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது மூலமா நமக்கு 3 குவாண்டம் நம்பர் கிடைச்சது. அதுக்கு முதல் குவாண்டம் நம்பர் பேர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அவனை செல்லமா ஸ்மால் என்னு நோட்டேட் பண்ணுவோம். ரெண்டாவது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அவனை ஸ்மால் லெட்டர் எல் நோட்டேட் பண்ணுவோம். மூணாவது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம் நோட்டேட் பண்ணுவோம். ஸோ அது 3மே எங்கிருந்து கண்டுபிடிச்சோம்னா ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். சரியா? ஸோ இந்த குவாண்டம் நம்பரை விட 1 அடிஷனல் குவாண்டம் நம்பர் இருக்கு. அது ஸ்பின் குவாண்டம் நம்பர் பேரு. அதை யூஸ் பண்ணி என்னன்னா ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஈச் ஆர்பிட்டல் ஆர்பிட்டலுக்கு தேவை 3 குவாண்டம் நம்பர், எலக்ட்ரானுக்கு தேவை 4 குவாண்டம் நம்பர். ஓகே, கிளியரா? ஓகே ஓகே. இப்போ அடுத்த சாப்டர் இது என்ன சாப்டர்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு சாப்டர்ல டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர். சரி, ஓகே. இப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யாழ்னி சொல்லுங்க, என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாங்க? It was proposed by Bohr and denoted by n. It determines the average. ஒன் பை ஒன்னா தான் போறோம். சரியா? அதாவது யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா போர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு.
போர் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். எப்பவுமே கண்டுபிடிச்ச உடனும் நமக்கு பேர் வைக்கணும். இப்ப நான் வந்து வீட்டுல பிறந்த உடனும் அப்ப எனக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? சுரேந்திரன் பேர் வச்சிருக்காங்க. சுரேந்திரன் பேர் வச்சாங்க. அப்ப நீங்க பிறந்தீங்க, யாழினி பேர் வச்சாங்க. இலக்கியா பிறந்தா இலக்கியன் பேர். அப்ப போர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு பேர் வச்சாரு. அது மட்டும் இல்லாம செல்ல பேர் வச்சாரு. செல்ல பேர் என்ன? என். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட போர் வச்ச பேர் வந்து குவாண்டம் நம்பர் பேர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், செல்ல பேர் வந்து என் வச்சார். ரெண்டாவது பாயிண்ட். It determines the average distance between electron and nucleus, means it denotes the size of atom. ஸோ எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடைப்பட்ட தூரத்தை சொல்றதுதான் இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் சொல்றதுதான் வந்து இதோட இது. அது மட்டும் அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா சைஸ் வந்து நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா நமக்கு சைஸ் தெரியும். அடுத்தது It determines the energy of electron in an orbit where electron is present. அது தூரம் மட்டும் இல்லாம எனர்ஜியும் நமக்கு சொல்லுது. எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன் ஆர்பிட் வேர் எலக்ட்ரான் இஸ் பிரசன்ட். அடுத்தது The maximum number of the electron in an orbit represented by this quantum number as 2n square. ஃபார்முலா சொல்லுது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2n ஸ்கொயர் ஃபார்முலா. அடுத்தது It gives the information of orbit KLMN. ஸோ கே ஆர்பிட், எல் ஆர்பிட், எம் ஆர்பிட், என் ஆர்பிட்டை பத்தி இன்ஃபர்மேஷன். அடுத்தது the value of energy increases with the increasing value of n. ஸோ என்ன அதிகப்படுத்தும்னா அப்ப எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது It represents major energy shell from which electron belongs. ஸோ மேஜர் எனர்ஜி செல்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து பிலாங் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு சொல்றாங்க. சரியா? அடுத்தது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இலக்கியா சொல்லுங்க. It is proposed by Sommerfeld and denoted by small l. அப்போ வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா பாய் மாதிரி. சரியா? அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்னா ஆங்குலர் குவாண்டம் நம்பர் அப்படின்னு இருக்காங்க. சரியா? அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேர் வந்து ஆங்குலர் குவாண்டம் நம்பர் சொல்றாங்க. அப்ப நோட்டேட்டட் பை எல், ஸ்மால் லெட்டர் எல். அப்புறம் It determines the number of subcells and sublevels to which the electron belongs. ஸோ இது எதை குறிக்குது? ஆங்குலர் குவாண்டம் நம்பர் எதை குறிக்குது? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் தான் நம்பர் ஆஃப் சப்செல்ஸ் ஆர் சப் லெவல். சப்செல்னு சொல்லலாம், சப் லெவல் சொல்லலாம். நம்பர் ஆஃப் சப்செல் தான் குறிக்குது. டு விச் எலக்ட்ரான் பிலாங். இந்த எலக்ட்ரான் வந்து எந்த சப்செல்ல இருக்கு, இந்த எலக்ட்ரான் வந்து எந்த சப்செல்ல இருக்குன்றத அது குறிக்குது. அதுக்கப்புறம் It tells about the shape of the subcell. அவன் வந்து முன்னாடி இருக்க வந்து சைஸ சொன்னா, இவன் வந்து ஷேப்பை சொல்றான். ஷேப்புக்கு சொந்தக்காரன் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அதுக்கப்புறம் It also expressed the engines of the subshells, SPDF, increasing order. சொல்லுது சப்செல்லோட ஆற்றல் என்ன அப்படின்னு. எஸ் வந்து குறைவான ஆற்றல், பிக்கு வந்து அதிகமான ஆற்றல், டிக்கு வந்து அதிகமான ஆற்றல், எஃப் அதுக்கும் மேல. அதுக்கப்புறம் The value of small l is integral value up to n-1 starting from 0, where n is the number of principal shell. ஸோ வந்து வேல்யூ ஆஃப் எல் வந்து 0 அப்படின்னா நேம் ஆஃப் சப்செல் எஸ். வேல்யூ ஆஃப் எல் வந்து 1 இருந்தா அது பி. வேல்யூ ஆஃப் எல் வந்து 2 இருந்தா டி. வேல்யூ ஆஃப் எல் 3 இருந்தா எஃப். ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல் எஸ் ஆர்பிட்டல் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும், பி வந்து டம்பெல்ல இருக்கும், டி வந்து ஃப்ளவர் லீஃப் எக்ஸப்ட் டி இசட் ஸ்கொயர் டோனட்ல இருக்கும். டில எல்லாமே ஃப்ளவர் லீஃபா இருப்பான். அப்ப டி இசட் ஸ்கொயர் டோனட் ஞாபகம். அப்ப எஃப் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இட் ரெப்ரசன்ட் ஆர்பிட்டர் ஆங்குலர் மொமெண்டம். ஆர்பிட்டர் ஆங்குலர் மொமெண்டம் வந்து h/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் l into l plus 1. h/2π ஆர்பிட்டர் ஆங்குலர் மொமெண்ட் ஃபார்ம்ல வந்து h/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் l into l plus 1. The number of electron subcell கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 into 2l plus 1 இந்த ஃபார்முலா பயன்படுத்துறாங்க. For given value of n, the total value of l is always equal to the value of n. ஒரு குறிப்பிட்ட எண்ணோட வேல்யூனா டோட்டல் வேல்யூ ஆஃப் எல் வந்து இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் என் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் சோமர்ஃபீல்ட் கண்டுபிடிச்சாங்க, எல் நோட்டேட் பண்றாங்க. நம்பர் ஆஃப் சப்செல்ல குறிக்குது, ஷேப் ஆஃப் த சப்செல் குறிக்குது, எனர்ஜி வந்து SPDF. அப்புறம் எல் வந்து இருந்தா இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் அப் டு n-1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 வந்து வரணும்னு சொல்லிட்டாங்க.
அப்ப 0னா எஸ், 1னா பி, 2னா டி, 3னா எஃப். எஸ் வந்து ஸ்பெரிக்கல், பி வந்து டம்பல், டி வந்து ஃப்ளவர் லீஃப், எக்ஸப்ட் டி செட் ஸ்கொயர் டோனட்டா இருக்கும் காம்ப்ளெக்ஸ். எஃப் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கணும். ஆங்குலர் மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, h/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் ln plus 1. நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு வந்து ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, 2 × 2 டைம்ஸ் ஆஃப் 2l+1 சொல்றாங்க. அப்புறம் வந்து கிவன் வேல்யூ ஆஃப் n வந்து l is always equal to the value of n. அடுத்தது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து யானி சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ மேல வந்து the number of electrons in a subshell வந்து 2 × 2l+1 ன்னு போட்டிருக்காங்கல்ல. கீழே கீழே இன்னும் கொஞ்சம் கீழே h பாயிண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் சப்ஷெல். ஆமா, 2 × 2l+1 ன்னு போட்டிருக்காங்கல்ல. இப்போ அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் அகாமடேட் ஆர்பிட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்பிட்டால்னா எத்தனை சப்ஷெல் இருக்கோ எல்லா சப்ஷெலும் சேர்த்து தான் சொல்லணும். அப்ப இதுவா ஆன்சர் எல்லாம் வேறயா? செக் பண்ணிக்கலாம், நம்ம அந்த கொஸ்டின் வரும்போது செக் பண்ணுவோம். சரியா, இப்போதைக்கு இந்த கான்செப்டை இது பண்ணுவோம். அந்த கொஸ்டினை போட்டுட்டு நம்ம அதுக்கான இதுவும் சேமான்றதை கம்பேர் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. டவுட் டு பி டிஸ்கஸ்ட் அப்படின்னு நோட் பண்ணி வைங்க, அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓ அங்கிள், எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? அதாவது இங்க என்னன்னா எலக்ட்ரான்ஸ் இன் சப்ஷெல் பத்தி தந்திருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்ஷெல். ஓகே, அது வந்து 2 × 2l+1, அதாவது 4l+2ன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன தந்திருக்காங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் அகாமடேட் கிவன் ஆர்பிட்டால் தந்திருக்காங்க. ஆமா, ஆர்பிட்டால்னா வந்து எல்லா சப்ஷெலும் வரணும்ல. ஆமா, அதனால அப்போ அது தப்புதான். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் உங்க டிஸ்கஷன் தான். Was proposed by Lande and denoted by M. It gives the number of permitted orientation of the subshell. Okay. So இங்க வந்து நம்ம வந்து சைஸுக்கு, ரெண்டாவது ஒருத்தன் ஷேப்புக்கு, மூணாவது ஓரியன்டேஷன், மூணுமே கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சைஸுக்கு, அசிமுதல் குவாண்டம் நம்பர் ஷேப்புக்கு, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷனுக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். So the value of M varies from -L to +L through 0. Okay. It tells about the splitting of spectral lines in magnetic field. That is the quantum number proved the Zeeman effect. So வந்து it tells about the splitting of spectral line. Magnetic fieldல எப்படி spectral line split ஆகுதுன்றது பத்தி சொல்லுது. அதுதான் வந்து Zeeman effectன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, For a given value of n, the total value of m is equal to n square. இதெல்லாம் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜோன், கொஸ்டின் ப்ரோன் ஜோன் சொல்லுவேன். அதாவது n கொடுத்துட்டா m = n ஸ்கொயர், n = 2னா m = 4. அடுத்தது, For a given value of L, the total value of m is equal to 2l+1. n கொடுத்தாலும் m கண்டுபிடிக்கலாம், l கொடுத்தாலும் m கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. Orbitals having the same energy are known as degenerate orbitals. சேம் எனர்ஜி தான் டீஜெனரேட் ஆர்பிட்டல். எக்ஸாம்பிள் வந்து p subshell, px, py, bz, pz are degenerate orbitals. the number of degenerate orbitals of s subshell எத்தனை? 0. ஏன்னா s-னா ஒண்ணே ஒன்று தான் இருப்பான். ஆமா ஆமா, அதனால அவன் 0. சரியா? சோ இதுல வந்து ஒரு இது பார்ப்போம். இது லேண்டே கண்டுபிடிச்சாரு, m நோட்டேட் பண்றாங்க. நம்பர் ஆஃப் பெர்மிட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் சப்ஷெல் பத்தி சொல்லுது. ஓரியன்டேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். m வந்து வேரிஸ் ஃப்ரம் -L to L through 0. 0 வேணும் கணக்கு வச்சுக்கணும். ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதையும் பத்தி சொல்றாங்க. n கொடுத்தா m = n ஸ்கொயர், l கொடுத்தா m = 2l+1. இல்ல ஆர்பிட்டால் டீஜெனரேட் ஆர்பிட்டல்னா சேம் எனர்ஜி. அப்ப எப்படி கண்டு டீஜெனரேட்ல எத்தனை e இருக்கு? டீஜெனரேட்னா ஒரு சேம் எனர்ஜி இருக்கும். அது p ல வந்து இருக்கு. அதாவது டீஜெனரேட்ல எத்தனை e இருக்கு? 4 e இருக்கு. சரியா? e ஃபார் எனர்ஜி. ஞாபகம் வச்சு பேர்லயே பிட் வைக்கணும். ஓ அப்படியா? பேர்லயே பிட் வைக்கிறோம். அப்ப டீஜெனரேட்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா எனர்ஜி ஞாபகம் வரும்.
அப்ப ஏன் எனர்ஜினா இதுக்கு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அவைலபிள் டீஜெனரேட் இ ஃபார் எனர்ஜி. சரியா? அப்ப நம்பர் ஆஃப் டீஜெனரேட் ஆர் பேஸ் ஆஃப் சொல்லுங்க 0 சொல்றாங்க. அடுத்தது இலக்கியா. ஸ்பின் குவாண்டம் நம்பர் இலக்கியா. Spin quantum number. It was proposed by Goldscutic கரெக்ட் தான். கோல்ட் and Goldscutic and Halgirvik, denoted by the symbol of S. The value of S is plus half or minus half, which is signified as the spin or rotation or the direction of an electron on its axis during the movement. ஸ்பின் வந்து கிளாக் வைஸா இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸா இருக்கலாம். ஆங்குலர் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா, ஸ்பின் ஆங்குலர் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து என்ன சொல்றாங்க? h/2 pi square root of X. s plus s into s plus 1. Yes. So இது எவனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஆங்குலர் மூமெண்டம் சொல்லலாம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டம் h/2 pi square root of l into l plus 1. ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டத்துக்கும் ஆர்பிட்டால்னா எல் வச்சு சொல்றானுங்க, இதுனா எஸ் வச்சு சொல்றாங்க. சரியா? ரெண்டு ஒரே பாயிண்டா? அங்கிள் ஒரு சின்ன டவுட் இருக்கு. dz ஸ்கொயர் இருக்குல்ல அந்த ஆர்பிட்டால். ஆமா, அவன எக்ஸெப்ஷனல். அதுக்கு வந்து ரெண்டு நோடல் பிளேன் இருக்குமா? நோடல் பிளேன் இங்க எதுவும் டிஸ்கஸ் வரலையே. நோடல் பிளேனை பத்தி ஏன் நம்ம நோடல் பிளேன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, போன கிளாஸ் நோடல் பிளேனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு கம்பேர் பண்ணுவோம். டிஇசெட் ஸ்கொயருக்கு ரெண்டு நோடல் பிளேன் இருக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதானே? பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஇசெட் ஸ்கொயருக்கு ரெண்டு நோடல் பிளேன் இருக்குமா பார்த்துக்கலாம். அடுத்தது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பத்தி போயிடுவோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பத்தி என்ன சொல்றாங்க இப்ப யாழினி? The distribution of electrons in different orbitals of an atom is known as electronic configuration of an atom. Configuration, electronic configuration, configuration distribution of electronic configuration, electron configuration, அப்புறம் distribution of electron எங்க distribute ஆயிருக்குன்னா different orbital distribute ஆயிருக்கு. சரியா? filling up of orbital வந்து சில ரூல்ஸ் பத்தி தான் ஃபில் பண்ண முடியும். அதுல சொன்னது யாரு? ஆஃப்-பாஸ் பிரின்சிபல். வா அப்படின்னா என்ன வார்த்தை? எந்த லாங்குவேஜ்? ஜெர்மன். ஜெர்மன்ல வா அப்படின்னா என்ன அர்த்தம்? பில்டிங் அப். பில்டிங் அப். சரி, என்ன சொல்றாங்க இந்த இதுபடி? அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஃபில் பண்ண போதும் it should be filled in the order of increasing energy, that is from the ground state the electrons first occupy from the lowest energy orbitals available. அவ்வளவுதான். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் அட்டாமிக் ஆர்பிட்டல் ஆர் ஃபில்ட் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் யாரு கம்மியான எனர்ஜியோட இருக்கானோ அவனுக்கு ஃபில் பண்ணு, அப்புறம் அப்படியே மேல வா. அப்ப கிரவுண்ட் ஸ்டேட் the electron in the ground state the electron first occupy the lowest energy level energy orbitals available சொல்றாங்க. அடுத்தது in fact the energy of an orbital is determined by the quantum number n and l with the help of n plus l rule of Bohr-Bury rule. சரி, இப்போ வந்து போர்-பியூரி ரூல், போரும் பியூரியும் சேர்ந்து ஒரு ரூல் சொல்றாங்க. இதை ஃபில் பண்ணும்போது n plus l வந்து இது பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்றாங்க. Lower value of n plus l, the lower is the energy of the orbital and such an orbital will be filled first. இப்போ எண்ணையும் எல்லையும் கூட்டுங்க அப்படின்றாங்க. கூட்டிட்டா உங்களுக்கு எது கம்மியா வருதோ அதான் லோயர் எனர்ஜி கண்டுபிடிங்கன்றாங்க. அதுபடி ஃபில் பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் when two orbitals have same value of n plus l, the orbital having the lower value of n has lower energy and such an orbital will be filled up first. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லோயர் எனர்ஜி வச்சு ஃபில் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. லோயர் எனர்ஜிக்கு வந்து போர்-பரி ரூலை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. போர்-பரி ரூல்ன்றது எண்ணையும் எல்லையும் சேர்த்து எது கம்மியா இருக்கோ அதான் லோயஸ்ட் எனர்ஜி சொல்றாங்க. அப்ப n plus l வந்து ரெண்டு விதத்துல ரெண்டு கேஸ்ல n plus l. ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு 2 l-க்கு 2, அப்புறம் n-க்கு 3 l-க்கு 1 அப்படின்னா 2 plus 2 4 வரும், 3 plus 1 4 வரும். சரிங்களா? 2 plus 2 4 வரும், 3 plus 1 4 வரும். ரெண்டுமே 4 இருக்கும்போது என்ன பாருங்கன்றாங்க. n 2 இருந்தா n ஒரு இடத்துல 2 இருக்கு, n இன்னொரு இடத்துல 3 இருக்கு. அப்ப 2 தான் வந்து லோயஸ்ட் எனர்ஜி சொல்றாங்க.
சரி, எப்ப இது பத்தி தான் இந்த ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் த ஆர்பிட்டல் வருது. ஸோ என்ன இந்த ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் த ஆர்பிட்டல் என்ன சொல்றாங்க? 1s அப்படியே வந்துடும், 2s 2p, 3s 3p. இங்க 4sக்கும் 3dக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? 4s வந்து 4 plus 1, 3d வந்து 3 plus 2. ரெண்டுமே வந்து ஒரே n plus l வேல்யூ இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே இங்க n வந்து கம்மியா இருக்கு. கரெக்டா? ஆமா. அடுத்தது அதே போலதான் 4p 5s. ஸோ இது எல்லாத்துக்குமே n வேல்யூனா 4ல இருக்கணும். என்னன்னா 4. சரி, 4s தான முன்னாடி வந்திருக்கணும். அப்போ இல்ல இப்ப 4sக்கு என்னோட வேல்யூ என்ன? 4sக்கு என்னோட வேல்யூ வந்து 4ல. 4pக்கு என்னோட வேல்யூ 3d அங்கிள். 3d 3dல என்னோட வேல்யூ 3. எல்லோட வேல்யூ எஸ்க்கு வந்து எல்லோட வேல்யூ 0, டிக்கு வந்து 2. அப்ப 5 ஆயிடுது இல்ல? n plus l வந்து 5. n plus l 5 அங்கிள். என்னோட வேல்யூ பொறுத்து தானே நம்ம 3. அப்ப என்னன்னா n plus l ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? n plus l ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ரூல் வந்து n plus l பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட் a. you have to observe n plus l. n plus l ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா you have to compare n. அங்கிள் 4s இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னு கேஸ் இருக்கும். 4s இருக்கான், 3d இருக்கான். 4sக்கு என்னோட வேல்யூ என்ன? நோட்ல எழுதுங்க, அப்படியே எழுதுங்க. 4sக்கு என்னோட வேல்யூ என்ன? 4sக்கு என்னோட வேல்யூ என்ன? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 4. வெரி குட். 3dக்கு என்னோட வேல்யூ என்ன? 3. sக்கு எல்லோட வேல்யூ என்ன? 0. dக்கு என்னோட வேல்யூ என்ன? dக்கு எல்லோட வேல்யூ 2. நான் வந்து s வந்து 1 ன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் குழம்பிடுச்சு. ஓகே ஓகே, இப்ப கிளியரா? கிளியர். அதே போல ஒன்னொன்றுக்கும் போட்டு போட்டு பார்க்கணும். சரியா? எது முன்னாடி வரா எது பின்னாடி வரா போட்டு போட்டு பார்க்கணும். டவுட் இருந்தா கேட்கணும். இந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீக்வன்ஸை கிளீனா n l வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். இலக்கியாக்கு புரிஞ்சுதா? இந்த டாபிக் புரிஞ்சுது, பட் எனக்கு இந்த சாப்டர் ஒன்றும் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதனால புரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. எடுக்க ஆரம்பிக்கும் போது புரியும். இப்போ வந்து எஸ்க்கு வந்து இப்ப எஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பர் இருக்குங்களா, நம்பர் தான் n. ஆனா வந்து இந்த இது வந்து இன்னொரு அந்த கம்பாரிசன் இருக்கும். இப்ப எல்லோட வேல்யூ இங்க இருக்கு. எஸ்க்கு 0, பிக்கு 1, டிக்கு 2, எஃப்க்கு 3. ஓகே. ஸோ n l தெரிஞ்சா அதை கூட்டிட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஆனா கஷ்டப்பட கிடையாது. இங்க சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எப்படி இப்படி வந்ததுன்றதுக்காக காரணம் n plus l. So n plus l ஈக்குவலா இருந்தா we have to compare n. அதான் இந்த ரூல்ல சொல்லிருக்காங்க. when two orbital have same value of n plus l, the orbit having lower value of s as the lower energy. ஓகே. சரியா? சோ அது பாத்து இந்த இது மட்டும் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. 3D 4P அது ரெண்டுக்குமே வந்து 5 தான் அங்கிள் வரும். அதான் இப்ப 3Dக்கு வந்து n என்ன? 3. 4Pக்கு n என்ன? 4. அப்ப 3 வந்து less than 4. ஓகே, அதனால முன்னாடி இருக்கிற லோவஸ்ட் எனர்ஜி எடுத்து நம்ம ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது லோயஸ்ட் எனர்ஜி முன்னாடி போட்டுறணும். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்தது யாழ்னி இந்த பாயிண்ட் சொல்லுங்க. However, in one electron system, orbital of same principal quantum number have same energy, which is independent of L. In this system, L only determines the shape of orbital. Energy of orbitals are 1s is lesser than 2s, which is equal to 2p, but is greater than 3s, equal to 3p, equal to 3d, lesser than 4s, equal to 4p, equal to 4d, equal to 4f.
ஸோ 1 எலக்ட்ரான் சிஸ்டம் ஆர்பிட்டல் ஆஃப் சேம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். சேம் பிரின்சிபல் குவாண்டம்னா n வந்து சேமா இருந்ததுன்னா விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எல், எல்ல சார்ந்து இல்லாம இருந்தா நம்ம n பிளஸ் எல்னா கண்டுபிடிச்சிடலாம், என்ன கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் டோட்டல் வச்சு. அப்படி இல்ல கம்பேர் பண்ண முடியாதப்ப இண்டிபெண்ட் ஆஃப் எல்லா இருந்தப்ப இதை ஃபாலோ பண்ணிங்கன்றாங்க. அடுத்தது ஃபால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ ஃபால்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து இலக்கியா சொல்லுங்க. According to this principle, no electrons in an atom can have same set of all of the four quantum numbers L, என்ன N, L, M of என்ன this. அர்த்தம்னா உலகத்துல உள்ள எந்த ஒரு மனுஷனுக்கும் 2 மனுஷனுக்கு சேம் கைரேகை இருக்காது. மனுஷனுக்கு கைரேகை மாதிரி எலக்ட்ரானுக்கு குவாண்டம் நம்பர், அதாவது 4மே சேமா இருக்காது, 3 கூட சேமா இருக்கும், 1 மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப no 2 electron have same set of quantum number. ரெண்டாவது பாயிண்ட். In an atom, any two electrons may have three quantum numbers identically, but fourth quantum number must be different. கண்டிப்பா 3 சேமா இருந்தாலும் 1 டிஃபரெண்டா இருக்கும். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட். அடுத்தது Since the principle excludes certain possible combinations of quantum numbers, any two electrons in an atom, it was given the name. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்றாங்க. Since this principle excludes a certain possible combination of quantum number of any two electron, it results are as follow. என்ன சொல்றாங்கன்னா, since this principle certain possible combination, it results are one orbital cannot have more than 2 electron. ஸோ இங்க சில ரூலும் ஃபாலோ பண்ணப்படுது. ஒரு ஆர்பிட்டால் கிட்ட 2 எலக்ட்ரான் மேல இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன சொல்லுதுன்னா 2n² எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கும். மெயின் எனர்ஜி செல்ல 2n² ஈக்குவலா இருக்கும். அதே சப் செல்ல 2 × 2l+1 எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்கும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி சொல்றாங்க. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மெயின் எனர்ஜி செல்ல 2n² ஈக்குவலா இருக்கான். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி சப் செல் வந்து 2 × 2l+1 எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்காங்க. நம்பர் ஆஃப் சப் செல்ஸ் இன் மெயின் எனர்ஜி செல் வந்து n-க்கு ஈக்குவலா இருக்கணும். நம்பர் ஆஃப் சப் செல் இன் ஏ மெயின் எனர்ஜி செல் வந்து n-க்கு ஈக்குவலா இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் இன் மெயின் எனர்ஜி செல் வந்து n² ஈக்குவலா இருக்கும். 4 ரூல் சொல்றானுங்க, 5 ரூல் சொல்றானுங்க. ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரானுக்கு மேல இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் மெயின் எனர்ஜி செல் வந்து 2n²க்கு ஈக்குவலா இருக்கணும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் சப்செல் வந்து 2 × 2l+1 ஈக்குவலா இருக்கணும். நம்பர் ஆஃப் சப்செல் இன் மெயின் எனர்ஜி செல் வந்து n-க்கு ஈக்குவலா இருக்கணும். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் மெயின் எனர்ஜி செல் வந்து n²க்கு ஈக்குவலா இருக்கணும். அடுத்த பாயிண்ட். மக்கள், அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இல்லாமா கேட்கலாம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் முன்னாடி கேட்டேன்ல, அந்த தப்பு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த இடத்துல நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் that can accommodate orbital அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது n² அப்படின்னு போட்டுருணுமா? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் மெயின் எனர்ஜி செல் இல்ல, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் தான் வந்து எலக்ட்ரான் சொல்லல, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் தான் சொல்றானுங்க. அதான் அங்கிள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்ல. மேக்ஸிமம் நம்பர்னா இவனை சொல்லலாம், அதாவது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவனை சொல்லலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னா இங்க எலக்ட்ரான் தான் ஆன்சர் வருது. இந்த 2 சப்செல்ல கேட்கறாங்கன்னா மெயின் எனர்ஜி செல்லா அந்த கேள்வி. மேக்ஸிமம் நம்பர் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் that can accommodate a given orbital அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப ஆர்பிட்டால்னா இட் இஸ் சப்செல் தானே, கரெக்டா? ஆமா, அது சப்ஷெல். அப்ப அது வராது. அப்ப வந்து 2 × 2l+1 தான் போடலாம் ஃபார்முலா. இல்ல அங்கிள், அது வராது, அது ஆன்சர் கிடையாது. இல்ல, இப்ப இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் சப்செல். அப்ப இந்த சப்செல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் சப்செல் இன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் முடியும் போது ஆன்சர் எலக்ட்ரான் வருதா, அப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் சப்செல் அப்படி வரும். நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம டவுட் இதுல போட்டோம் வச்சுக்கேன், வந்துடும், நம்ம ஆன்சர் வந்துடும். நீ கரெக்டா அந்த கொஸ்டின் சொன்னீங்கன்னா நம்ம டவுட் கிளியர் பண்ணி எதனால அது வருதுன்னு வேலிடேட் பண்ணிடும், வேலிடேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? இப்ப நீங்க எங்கிட்ட 2 கொஸ்டின் கேட்டீங்க, 2மே இது பண்ணிக்கலாம். அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன சொல்லுதுமா?
இலக்கியா. According to this principle, an orbital can accommodate at the most 2 electrons with spins opposite to each other. It means that one orbital can have 0, 1 or 2 electrons. ஸோ ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபீல்டு வந்து 2. ஆன்சர் ஆன்சர் 2 நீங்க கேட்டதுக்கு யாழ்னி. எதுக்கு அங்கிள்? நீங்க ஜஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட்டல் கேட்டீங்கல்ல, அதுக்கு ஆன்சர் 2 இல்ல. நோ. சரி, அப்ப இதுவும் செட் ஆகல. சரி, பாத்துக்கலாம். இஃப் an orbital அங்கிள் எனக்கு அது தெரியல. ஏன்னா வந்து அவங்க क्वेश्चन கேட்டது ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, நோ இஷ்யூ. ஆனா இப்போ வந்து நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட்ல வந்து 2 தான். ஆமா, ஏன்னா வந்து 2க்கு மேல வாய்ப்பு கிடையாது. 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம்ன்றாங்க. இந்த பாயிண்ட் தான் அங்க கேட்டிருக்காங்க. ஓகே. ஆர்பிட்ல has 2 electrons that they must be opposite spin சொல்றாங்க. சோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரியா, இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அடுத்தது நமக்கு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட். கேட்கலாம் தாராளமா. எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் இது பண்ணும்போது இது அப்வர்ட்ஸ்ல தானே இருக்கணும், டவுன்வர்ட்ஸ்லயும் இருக்கலாமா ஸ்டார்ட் பண்ணும்போது? இங்க இங்க ஒரு கரெக்ட்னு சொல்லி 2 டயகிராம் கொடுத்திருக்கீங்களா அங்கிள்? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரை மார்க் அப்வர்ட்ஸ்ல இருக்கு, செகண்ட் ஒன் அப்வர்ட் இருக்கணும், டவுன்வர்ட் இருக்கணும் இல்ல. ஒருத்தன் அப்வர்டா இருந்தா இன்னொரு டவுன்வர்டா இருக்கணும், அவ்வளவுதான். டவுன்வர்டும் இருக்கலாமா? ஓகே ஓகே. ரெண்டுமே அப்வர்டா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அங்கிள் ஆனா ஃபில்லிங் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்வர்ட் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் டவுன்வர்ட் ஃபில் பண்ணலாம்ல, இல்ல டவுன்வர்ட் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு அப்வர்ட் ஃபில் பண்ணலாம்? அப்படி சொல்லல. இப்ப 2 எலக்ட்ரான் இப்படி இருந்தாலும் கரெக்ட், இப்படி இருந்தாலும் கரெக்ட்ன்றானுங்க. நம்ம ஃபில்லிங் வந்து நம்ம அப்ப டேட்டா இது பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்கஷனுக்கான இது. இப்ப இது எல்லாமே வந்து நீங்க ஒரு வாட்டி கேட்டா மட்டும் இது பண்ண இதுவாகாது. இப்ப ஏன் வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து உள்ள ஆழமா பதிய மாட்டுது அப்படின்னா, திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும். ஒரு பாட்டு இருக்கு, நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி அருகில் வந்தாய் அப்படின்னு இருக்கும். சரியா, நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி அருகில் வந்தாய். எந்த கண்டென்ட்டோ நம்ம கிட்ட நெருங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப கீப் ஆன் திங்க் பண்ணணும். திங்க் பண்ற போது ஃபர்ஸ்ட் வாட்டி கிளாரிட்டி வந்து திங்க் பண்ணும்போது கரெக்டா திங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, 2வது வாட்டி திங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாகும். இல்ல டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபவுண்டேஷன் போடும்போது நல்ல கரெக்டா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டுங்க. சரியா, போட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, ஸோ அது மட்டும் இல்லாம இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ எல்லாமே இட் வில் பி ரெஃபர்ட் அஸ் ஏ ரிசோர்ஸ். திரும்ப திரும்ப நீங்க பாத்துக்கலாம். சரியா, திரும்ப திரும்ப நீங்க பார்த்துட்டு ஃபுல்லா வெல் வெஸ்டா மாற எந்த டவுட்டா இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கலாம். எத்தனை வாட்டி வேணா கேட்கலாம். டவுட் வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரே டவுட்டை திரும்ப திரும்ப கேட்டா கூட எப்படி புரியுற மாதிரி சொல்றது நான் ட்ரை பண்ணுவேன். நோ நீட் டு ஹெசிடேட் டு ஆஸ்க் டவுட். யூ கேன் ஆஸ்க், யூ ஆர் எலிஜிபிள் டு ஆஸ்க் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். சொல்லுமா அங்கிள், எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் டவுட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி பிசிக்ஸ்ல எரர்ஸ்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. என்ன டவுட் இருக்கோ ஜஸ்ட் டேக் எ ஸ்னாப். அந்த கொஸ்டின் மட்டும் ஸ்னாப் எடுத்து எனக்கு தனியா அனுப்பிச்சு விட்டேன்னா நான் ஈஸியா உனக்கு கிளியர் பண்ண முடியும். சரி, இல்ல எனக்கு ஸ்கூல்ல எரர் டாபிக் எடுக்கல, எரர்னு ஒரு டாபிக் டாபிக் எடுக்கலாம். அப்ப வந்து டாபிக் எடுத்துட்டு நம்ம டவுட்டை இது பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்க, ஓகே. சரி. இப்ப இந்த செஷன் முடிய போது நம்ம அகைன் வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு செஷன் கேட்டுடலாம். ஓகே, என்ன சாப்டர்னு சொல்லுங்க, அந்த சாப்டர் PDF அனுப்பிச்சு விடுங்க, அதை எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. அங்கிள் அடுத்து என்ன எப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துல 10 minutes கழிச்சா? இல்ல, நடுவுல வேற ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு லிங்க் போடுறேன். ஒரு 9 வரைக்கும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஏர்லியரா முடிஞ்சிச்சுன்னா நான் ஏர்லியரா நான் சொல்றேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. தேங்க்யூ.